வெற்றி பெறுகிறான் செஸ் போட்டியில். அப்போ அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, உன்னுடைய விருப்பம் என்ன, உன்னுடைய வாழ்நாள் இலக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லுவோம் நம்ம? அடுத்த ஒரு போட்டியில் வெற்றி பெறுவது, அல்லனா இன்னும் சொல்ல போனால் நான் உலக சாம்பியன் ஆகணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை சொல்லலாம். அதானே அதிகபட்ச விருப்பமாக இருக்கும். ஆனால் அவன் அப்படி சொல்லலை. உலகின் மிக வயது உலக சாம்பியன் அப்படிங்கிற இடத்தை நான் அடைய வேண்டும், வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன் அடையணும்னு 11 வயசில் சொன்னால் 17 வயதில் அடைந்தான். ஆனால் இது உடனே ஒரு பாட்டில் சொல்கிற விஷயம் இல்லை. 11 வயசுக்கும் 17 வயசுக்கும் இடையில இருக்கக்கூடிய காலங்களும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபோக்கஸும், கன்சிஸ்டன்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்துட்டார் இல்லையா? சிங்கப்பூரில் இறுதிப் போட்டியில் டிஃபெண்டிங் சாம்பியனோட போட்டிடுறாரு. டிஃபெண்டிங் சாம்பியன் இவரை விட பெரிய ஆளாக தானே இருக்க முடியும். கடந்த ஆண்டு நடப்பாண்டு சாம்பியன் அவரோட நிற்கிறாரு. 14 போட்டிகள் இருக்கக்கூடிய நிறைவு போட்டி. 14 போட்டிகளில் வெற்றி பெற்று விட்டால் தன்னுடைய இளவயது சாம்பியன், உலக சாம்பியன்கிற அந்த கனவை அடைந்து விடலாம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார். 99% இலக்கை அடைஞ்சாச்சு. அந்த இடத்தை அடைஞ்சா வெற்றி. இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன பதற்றம் இருக்கும்? நமக்கு ஒரு நர்வஸ் இருக்கும். இப்போ இந்த தலைமுறையில் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், பல வார்த்தைகளை நான் கேள்விப்படுறேன். இதெல்லாம் ஒரு பையனுக்கு இருக்கணும்ல. கிட்டத்தட்ட இலக்கை நோக்கி அடைஞ்சாச்சு, ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறேன், இதை வெற்றி பெற்றுட்டா என் இலக்கு, என்னுடைய வாழ்நாள் கனவு அப்படிங்கிற இடத்துல எந்த பதற்றமும் இல்லாமல் அமைதியாக அந்த ஆட்டத்தை தொடங்குறாரு. முதல் ஆட்டத்தில் தோல்வி. இப்போ நம்ம என்ன செய்வோம்? முதல் தேர்வில் தோல்வி அப்படின்னா முடிஞ்சிச்சு வாழ்க்கை அப்படிங்கிற இடத்துல தான் பலருடைய அணுகுமுறையாகவும் இருக்குது. அது சாமானியர்கள் அப்படி தான் இருப்போம். அவ்வளோதான், இனிமேல் எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது சாமானியனுடைய மனநிலை. ஆனால் இன்னும் 13 போட்டிகள் இருக்குது. 13 போட்டிகளில் நான் என்னுடைய திறனை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் 7 மணி நேரம் போட்டி. செல்ஃபோனோ உரையாடல்களோ கிடையாது, யாரோடைய உரையாட முடியாது. 14 நாட்கள் கிட்டத்தட்ட தனித்து இருக்கக்கூடிய ஒரு இடம். வள்ளலார் சொல்கிற மாதிரியான ஒரு தனித்திரு விழித்திருன்னு இருக்க வேண்டிய 14 நாட்கள். 14 நாட்களுக்கு நிறைவாக 7.5 6.5ன்னு அந்த சாம்பியன் பட்டத்தை தட்டி தூக்குறான். இளவயது சாம்பியன், வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சாம்பியனுங்கிற இடத்தை அடையிறது இருக்குல்ல, அதுக்கான ஃபோக்கஸ் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கனவு இருக்குது. அந்த கனவு எல்லாத்தையும் இருக்குது. ஆனால் அந்த கனவை நோக்கி ஓடக்கூடிய திறன் எவ்வளோ பேர்கிட்ட இருக்குது, அதுக்கான ஊக்கம் நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த தம்பி.